திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற சரக்கு ரயில் விபத்தில் பாதிக்கப்படாமல் இருந்த ரயில் பெட்டியிலிருந்து டீசலை பைப் மூலமாக டேங்கர் லாரியில் நிரப்பும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, அந்த காட்சிகளை விவரிங்க. வணக்கம். இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சென்னை IOCL மணலி பகுதியிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி அதாவது சரக்கு ரயிலானது வந்தது. இந்த சரக்கு ரயிலில் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பப்பட்டு ஜோலார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் அருகே 200 மீட்டர் தொலைவில் இந்த தீ விபத்தானது நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தற்போது அப்பகுதியில் உள்ள அந்த டேங்கர்களை அகற்றும் பணி நடைபெற்று அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மாமல்லன் என்ற ராட்சத கிரேன்கள் வைக்கப்பட்டு அதற்கான அந்த கண்டெய்னர்களை அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அந்த தீப்பற்றி எரிந்த கண்டெய்னர்களிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கண்டெய்னரில் இருந்து டீசலை மற்றொரு லாரிக்கு பைப் மூலம் நிரப்பும் பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது 3க்கும் மேற்பட்ட லாரிகளில் இந்த டீசலானது நிரப்பப்பட்டு கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் அதன் அருகே உள்ள மற்ற டேங்கர்கள் அந்த மாமல்லன் கிரேன் மூலம் அகற்ற முற்பட்ட போது அதன் எடை கூடுதலாகவும் அருகே அந்த டீசல் நிரப்பப்பட்ட டேங்கர் இருந்ததால் அதை தூக்க முடியாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த டேங்கரில் இருந்து டீசலை லாரிகளுக்கு மாற்றும் பைப் மூலம் மாற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டேங்கரில் இருந்து முழுவதுமாக லாரிகளுக்கு மாற்றப்பட்ட பின்பு இந்த மாமல்லன் கிரேன் மூலம் அந்த கண்டெய்னர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகே அப்புறப்படுத்த பணியானது நடைபெற உள்ளது. இதற்காக 2 கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில இந்த டேங்கர் தீ விபத்து ஏற்பட்ட டேங்கர் அருகே உள்ள டீசல் இருக்கும் டேங்கரில் இருந்து பைப் மூலம் லாரிகளுக்கு இந்த டீசலானது மாற்றப்பட்டு வருகிறது. நன்றி பாலாஜி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.